نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصفا والمروة من شعائر الله فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم صدق الله العظيم. அல்லாஹ் தஆலா கூறுகிறார், நிச்சயமாக சஃபா இன்னும் மர்வா இவ்விரண்டும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளினின்றும் உள்ளதாக இருக்கிறது. யார் பைத்துல்லாவை நாடி ஹஜ் செய்கிறாரோ அல்லது உம்ரா செய்கிறாரோ அவர்கள் அந்த சஃபா மர்வாவை கொண்டு தவாப் செய்வது, அதாவது அவ்விரண்டுக்கு மத்தியிலே சஅய் செய்வது அவர்கள் மீது தவறு கிடையாது. யார் மன திருப்தியோடு சந்தோஷத்தோடு நல்ல அமல்களை செய்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நன்றியுள்ளவனாகவும், அதாவது அந்த அமலை மதிக்கக்கூடியவனாகவும், அவர்கள் எந்த நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதை அவருடைய உள்ளத்தை மிக அறிபவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் இங்கே கூறுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்கு முந்தைய வசனத்திலே பொறுமையை பற்றி அல்லாஹ் கூறினார். பஷீரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி கூறிவிடுங்கள். அவர்கள் யார்? அவர்களுக்கு ஏதேனும் முசீபத்துகள் வந்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அருள் இறங்குகிறது என்பதாக, மேலும் அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்பதாகவெல்லாம் அதிலே அல்லாஹ் கூறினார். அப்ப அந்த பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ்வுடைய மஅய்யத் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ் அவர்களோடு ஆகிவிடுகிறான் என்ற அந்த உயரிய ஒரு நிலையை அவர்கள் அடைந்து விடுகிறார்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் என்று அதற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் ஆகிவிடுகிறான், இருக்கிறான். பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ்வுடைய மஅய்யத் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வே அவர்களோடு ஆகிவிடுவது என்ற அந்த தன்மை, மேலும் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள், நேர்வழி, இவைகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை முந்தைய வசனத்திலே அல்லாஹ் கூறினார். இப்பொழுது சொல்லப்பட்ட வசனத்தில், ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பொறுமைக்கு ஒரு ஆதாரத்தை, ஒரு சாட்சியை இங்கே குறிப்பிடுகிறார். பொறுமையாக இருந்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் எப்படி கிடைத்தது, எப்படி அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்கள் ஆனார்கள், அல்லாஹ் அவர்களோடு ஆகிவிட்டார், அதாவது அல்லாஹ்வுடைய உதவி முழுக்க முழுக்க அவர்களுக்கு கிடைத்தது என்பதற்குரிய ஒரு சாட்சியை, ஒரு ஆதாரத்தை அல்லாஹ் இந்த வசனத்திலே சுட்டி காட்டுகிறார். அதாவது நம்ம எல்லோருக்கும் தெரியும், அன்னை ஹாஜரா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவம் நாம் எல்லோரும் அடிக்கடி கேள்விப்படக்கூடியதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தவுடன் அன்னை ஹாஜரா அம்மையாரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பச்சில குழந்தை, அந்த பால்குடி குழந்தையையும் இப்பொழுது காபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த இடத்திலே, அப்ப அந்த நேரத்தில் எதுவுமே அங்கு கிடையாது, சுற்றி மலைகள், நடுவில் அந்த காலி இடம், மேலும் அங்கு எந்த விதமான விவசாயமோ பசுமையோ எதுவும் கிடையாது, எந்த மனிதர்களும் அங்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே கொண்டு விட்டு வரும்படி அல்லாஹ் உத்தரவிட்டான். அந்த உத்தரவுக்கு இணங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டாங்க. சம்பவம் நம்ம நீண்ட சம்பவம், அடிக்கடி கேள்விப்படுறோம். விட்டுட்டு வந்த பிறகு கொஞ்சம் உணவோ கொஞ்சம் தண்ணீரை கொண்டு போயிருந்தாங்க, அது காலியாகிடுச்சு. இப்போ காலியானதற்கு பிறகு தண்ணீர் காலியாகிவிட்டது, குழந்தையும் பசியால் துடிக்கிறது. இந்த நேரத்தில் இவர்களுக்கும் தண்ணீர் தாகம் எடுக்கிறது. குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு வயிற்றிலே இவர்களுக்கு எதுவும் கிடையாது. இப்போ இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில்
அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அல்லாஹுடைய உதவியை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அவர்கள் நம்பி இருந்தார்கள். அல்லாஹ் நம்மை இங்கு இருக்க சொல்லி இருக்கிறான், எனவே நாம் இருக்கிறோம், இதை விட்டு விட்டு போகவும் முடியாது என்ற அல்லாஹுடைய உத்தரவு இதுதான், இங்கு இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த சூழ்நிலையில் அவர்கள் அந்த குழந்தையை, அழுது துடித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை இப்பொழுது காபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அருகிலே ஜம்சம் கிணறு இருக்கக்கூடிய பகுதியில போட்டுவிட்டு, அப்போ அது வெறும் மைதானம் தான், பக்கத்தில் அந்த சஃபா என்ற மலையின் மீது ஓடி சென்று ஏறி பார்க்கிறார். அங்கு யாராவது வருகிறார்களா, தென்படுகிறார்களா, யாராவது போனாங்கட்டா அவங்களை கூப்பிடலாம், அவங்கள்ட்ட ஏதாவது உணவோ தண்ணீரோ இருந்தால் கேட்கலாம் என்பதாக இவர்கள் அந்த சஃபா மலை குன்றிலே ஏறி நின்று பார்க்கிறார்கள். அங்கே யாரும் தென்படவில்லை. அங்கிருந்து பார்த்தா குழந்தையும் தெரியும், ஏட்டா அப்போலாம் அது காலி இடம் தானே, நேரன்னு பார்த்தா அங்கே குழந்தை படுத்துருக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல குழந்தையை போட்டுட்டு மேலே சஃபா மலை குன்றிலே ஏறி நின்று அங்கு பார்த்தார்கள், யாரும் தென்படவில்லை. பிறகு இறங்குகிறார்கள். இறங்கி கொஞ்சம் தூரம் கீழே மலையை விட்டு இறங்கிய பிறகு தரை சமத்தரை இருக்கிறது, அந்த இடத்துல ஓடுறாங்க. ஓடி பிறகு திரும்ப மருவா என்ற அந்த மலை குன்றின் மீது, இப்போ அந்த மலை நம்ம யாரும் ஏற போறதில்லை, ஏற முடியாது, ஒரு அடைச்சி வச்சிருக்கிறாங்க. சஃபா மலை, மருவா குன்று, அதெல்லாம் இப்போ தரை உயர்த்தி உயர்த்தி அதுவும் தரைமட்டமாக ஆகிவிட்டது. மருவாவெல்லாம் கிட்டத்தட்ட தரைமட்டத்துக்கு நெருக்கமாகிடுச்சு, ரொம்ப உயரமாகவும் இல்லை, ரொம்ப உயரம் அதில் இல்லை. அப்போ பூமியிலிருந்து தரையிலிருந்து ரொம்ப கொஞ்சம் தூரமாகத்தான், கொஞ்சம் உயரமாகத்தான் இருக்கும். அதில் ஏறி சஃபா மலையிலிருந்து இறங்கி திரும்ப மருவா, அந்த இடையில ஓடின இடம் தான் இன்னைக்கு பச்சை லைட்டு போட்டிருப்பாங்க. ஆண்கள் அந்த இடத்துல கொஞ்சம் வேகமாக ஓடணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. அந்த இடம் தான் சமதரையாக இருந்தது. அந்த இடத்துல அவங்க ஓடினாங்க. திரும்ப மருவா மலை வருகிறது. மருவா மலை மீது, குன்றின் மீது ஏறுகிறார்கள். ஏறி அங்க நின்று பார்க்கிறாங்க, அங்க நின்று யாரும் தென்படல. இப்ப இப்படி 7 தடவை ஓடுகிறார்கள். 7வது தடவை திரும்ப கடைசியாக வந்து அந்த மருவா மலையிலே அந்த தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது 7வது தடவை இப்ப என்ன செய்யறாங்க, அங்கிருந்து அவங்க உள்ளத்துல அல்லாஹ் அசரீரியை போடுறாங்க. நீங்க ஓடுறத நிறுத்தி இங்க பார்க்கறத பொறுமையா இருங்க என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அசரீரியின் போது அவர்கள் உள்ளத்துல அப்படியே சத்தமா அவங்க கேட்கிறாங்க, நான் என்ன செய்வது, இப்ப என்ன செய்வது என்று அவர் கேட்கும் பொழுது, நீங்க உங்க இடத்துக்கு போங்கிற மாதிரி ஒரு இஷாரா அவளுக்கு கிடைக்க போய் பார்க்கிறாங்க. அந்த இடத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பாதங்கள் பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல காலால் அடிக்கிறாங்க, தரையில உதறாங்க. அந்த இடத்துல இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய காலால் லேசாக தோண்டி விட்டாங்க, தண்ணி வந்தது என்பதாக சொல்லப்பட்டது. இப்ப இவங்க தண்ணீர் அந்த இடத்துல வருவதை பார்த்து விட்டு தண்ணீரை சேமிச்சு வச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல இந்த பாத்திரங்களில் சேமிச்சு வச்ச பிறகு பார்த்தா அதுக்கு பிறகு தண்ணி வந்துகிட்டே இருக்குது. தண்ணி வந்தவரை இங்க அணை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நெல்லு நெல்லுன்னு சொன்னாங்க, ஜம்ஜம்னு சொன்னாங்க. அப்பதான் தண்ணீர் அதோட நின்று விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஹாஜரா அம்மையாருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், அவங்க மட்டும் அந்த தண்ணீரை நெல்லு என்று சொல்லாமல் இருந்தால் அந்த தண்ணீர் ஆறு போல ஓடிக்கொண்டே இருந்திருக்கும் என்று சொன்னாங்க. ஆறு போல எல்லா பகுதியிலும் வந்து ஓட ஆரம்பித்திருக்கும் என்று சொன்னார். அப்ப அந்த அளவுக்கு தண்ணீர் வந்துச்சு. இப்ப இந்த சம்பவத்தை அல்லாஹ் இந்த ஆயத்தின் வாயிலாக நினைவூட்டுகிறான். சஃபா மர்வா என்ற அந்த மலை குன்றுகளை பற்றி இந்த இடத்திலே குறிப்பிட்டு, அந்த இடத்தில் அன்னை ஹாஜரா அம்மையார் எவ்வளவு பொறுமையாக இருந்தார்கள், அந்த நேரத்தில் பொறுமையாக இருந்ததுனால எவ்வளவு பொறுமை தேவைப்பட்டிருக்கும் அவங்களுக்கு. யாருமே இல்லாத ஒரு இடம், ஆள் நடமாட்டம் இல்லை, அதுவும் பச்சிலம் குழந்தை, பால்குடி குழந்தை அழுது துடிக்கிறது. இந்த நேரத்துல ஒரு தாய் பொறுமையாக தன்னுடைய மனதை மிக நல்லாக ஆக்கி கொண்டுதான் இருக்க முடியும். ஏட்டா குழந்தை துடிக்கும் பொழுது யாருக்கு பார்த்துட்டு இருக்க முடியும்? குழந்தைய தூக்கிட்டு எங்கேயாவது ஓடலாம் போகலாம்னு தான் நினைப்பாங்க. நம்ம வந்த வழியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன பாதையில போனாவது ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா நினைச்சாலும் கூட அல்லாஹ்வுடைய உத்தரவுங்கிறதுக்காக அங்க பொறுமையாக இருந்தான். எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு அதுல நமக்கு சிரமங்கள் தெரிந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று தெரிந்தால் அதை நிறைவேற்றுவதிலே நாம் உறுதியாக இருப்பதுதான் பொறுமை. எவ்வளவு கஷ்டமா இருக்கட்டுமே, ஹஜ்ஜுக்கு போறாங்க ஹாஜிகள், அப்ப பல கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும், அப்ப கஷ்டங்களை சகித்துக் கொண்டு நிறைவேற்ற வேண்டும்.
என்னால் இந்த கஷ்டத்தை சகித்துக் கொள்ள முடியாது, நான் அதை நிறைவேற்ற மாட்டேன் என்று சொன்னால் அவர் பொறுமை இழந்தவர், அவர் பொறுமை இல்லாதவர் என்று பொருள். எந்த கடமையாக இருந்தாலும் அந்த கடமையை நிறைவேற்றுவதிலே வரக்கூடிய கஷ்டங்களை சகித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் பொறுமை. அந்த பொறுமை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய நட்பு கிடைக்கிறது, அல்லாஹ் அவர்களோடு ஆகிவிடுகிறான். இதுதான் அன்னை ஹாஜரா அம்மையாரோடு நடந்தது. ஹாஜரா அம்மையாருடன் நடந்தது. அவங்க அவ்வளவு பொறுமையாக இருந்ததின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் மீது மட்டும் அருளை பொழியவில்லை, அந்த பூமிக்கே அல்லாஹ் அருளை இறக்கினான். அந்த பூமியில தொடர்ந்து கியாமத் வரை அந்த பூமியை செழிப்பாக்கி வைத்து விட்டான். அந்த சம்சம் தண்ணீரை கொடுத்து உலக மக்கள் அனைவரும் குடிக்கிற அளவுக்கு அல்லாஹ் அதில் பரக்கத் செய்தான். அந்த பரக்கத்தும் ரஹ்மத்தும் எப்படி வந்தது? இன்று மக்காவுக்கு போறவங்க யாரும் அங்க போய் உணவுக்காக கஷ்டப்பட வேண்டியதில்லை. மக்காவில் போய் உணவுக்கு கஷ்டப்பட முடியாது, யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அங்கு உணவு தேவைகளை பூர்த்தி செய்து வைத்திருக்கிறான். தண்ணீர் தேவைகள் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது. எல்லாமே பூர்த்தியாக சொன்னா இது யாருடைய பொறுமையின் விளைவு அப்படி சொன்னா ஹாஜரா அம்மையாருடைய பொறுமையினுடைய அந்த பரக்கத்து தான். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப அந்த சம்பவத்தை இங்க அல்லாஹ் வந்து நினைவூட்டுகிறார். பொறுமையை பற்றி முன்னாடி சொல்லிவிட்டு பொறுமைக்கு இலக்கணமாக இருந்த ஹாஜரா அம்மையாரை சஃபா மர்வா மலையை இங்கு குறிப்பிட்டு காட்டி அல்லாஹ் அதை நினைவூட்டுகிறான். இப்ப இந்த அல்லாஹ் சொல்வது சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்று சொல்கிறான். சஃபாங்கிறதும் மர்வாங்கிறது சாதாரண மலையாகத்தான் இருந்துச்சு. சாதாரண மற்ற மலைகள் அங்கு மக்காவை சுத்தி எல்லாமே காபாவை சுத்தி பார்த்தீங்க மக்கா முழுவதும் மலையாத்தான் இருக்குது, எங்க போனாலும் மலைகள் தான். அப்ப இந்த சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இவ்வளவு பெரிய அந்தஸ்து எப்படி கிடைச்சிச்சு? இந்த சஃபா மலைக்கும் மர்வா மலைக்கும் மட்டும் ஏன் அந்த அந்தஸ்து கிடைத்தது? அந்த காபா ஒட்டி பல மலைகள் இருக்குத்தான் செய்கிறது, காபாவுக்கு பக்கத்துல சுற்றி பல மலைகள் இருக்குத்தான் செய்தது. அதெல்லாம் உடைக்கப்பட்டிருச்சு, எல்லாம் அப்படி கட்டடங்களாக மாறுது, எல்லாம் செய்யறாங்க. ஆனால் இந்த சஃபாவும் மர்வாவும் அன்று மற்ற மலை குன்றுகளை போல இதுவும் ஒரு 2 மலை குன்றுகளாகத்தான் இருந்தது. அந்த மலைக்கு இவ்வளவு பெரிய உயர்வும் அந்தஸ்தும் ஏன் கிடைத்தது? இன்றல்ல கியாமத் வரை அந்த மலை பாதுகாக்கப்பட்டிருக்கும். அந்த மலைக்கு இடையில எல்லாருமே சை செய்ய வேண்டும், தொங்கோட்டம் ஓட வேண்டும். எல்லாரும் அந்த மலையை சஃபாவும் மர்வாவும் நினைவூட்டி கொண்டுதான் இருப்பார்கள். இன்னைக்கு தனக்கு பேர் வைத்துக் கொள்கிறார், சஃபா என்றும் மர்வா என்றும் கடைகளுக்கும் வியாபார ஸ்தலங்களுக்கும் பேர் வைக்கிறாங்க. இப்ப இந்த அளவிற்கு அந்தஸ்து அதற்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னா அது எதன் காரணமாக ஏற்பட்டது சொன்னா ஹாஜரா அம்மையாருடைய அந்த பொறுமை, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதிலே அவர்களுக்கு இருந்த பொறுமை தான் அதற்கு அடிப்படை காரணம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாமும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதிலே பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் நம்மையும் கியாமத் வரை நினைவு கூற வைத்து விடுவார். நம்முடைய பரக்கத்துகள் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சந்ததியாக இருந்து கொண்டிருக்கும். நமக்கு மூலமாக கிடைக்கக்கூடிய பரக்கத்துகள் நம்மோடு நின்று விடாது. நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதிலே உறுதியாக இருந்தால், பொறுமையோடு நாம் உறுதியாக செய்தால், இன்னைக்கு நம்ம நிறைய சம்பாதிச்சு நம்ம திருப்தியோடு போயிடலாம், திருப்தியாக இருக்கலாம். ஆனால் அது நமக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு வாழையாக அதனுடைய பரக்கத்துகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். அது எல்லா நம்முடைய சந்ததிகளுக்கெல்லாம் அதன் பலன் கிடைக்கும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பொறுமைக்கு உதாரணமாக பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதற்கு உதாரணமாக இந்த சஃபா மர்வாவுடைய மலையை அல்லாஹ் நினைவு கூறுகிறான். இது சாதாரண மலையாக இருந்தது, இன்று குர்ஆனிலே அதை அந்தஸ்தை உயர்த்தி பேசப்படுகிறது, ஹதீஸிலே சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த மலை குன்றிலே நின்று நீங்கள் துஆ செய்தால் அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொன்னால், இப்ப இந்த சிறப்புகள் எல்லாம் எதனால் கிடைத்ததுண்டா ஹாஜரா அம்மையாருடைய பொறுமையினால் கிடைத்தது என்பதை அல்லாஹ் நினைவூட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்றான், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். சஃபாவும் மர்வாவும் என்ன? அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப அல்லாஹ் தன்னோடு அதை இணைக்கிறான். எல்லா மலைகளும் இருக்கிறது, எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மலைகள் தான். இந்த மலைகளை மட்டும் என்ன சொன்னா ஷஆயிர் இல்ல, ஷஆயிர் சொன்னா அடையாளங்கள், அடையாள சின்னங்களுக்கு சொல்றது. அப்ப அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று சொல்றான். ஹாஜரா அம்மையாருடைய அடையாளம் சொல்லல, அது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அங்க போன உடனே நமக்கு அந்த சிந்தனை வரும், ஹாஜரா அம்மையார் எப்படி ஓடி இருப்பார். அப்ப அவர்களையும் நினைவு கூறக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்.
இருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அந்த பொறுமையாளர்களாக நாமும் இருக்க வேண்டும். அதான் பொறுமை அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் என்ன சிரமங்கள் இருந்தாலும் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நிறைவேற்றியே தீருவேன் என்ற மன உறுதியோடு அதை நிறைவேற்ற வேண்டும். அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன். அதிலிருந்து உயிரே போனாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்க மாட்டேன் என்ற உறுதி இருக்க வேண்டும். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா. அந்த யார் ஹஜ் செய்ய போறாங்களோ அல்லது உம்ராவுக்கு போறாங்களோ அவர்கள் அந்த சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே தவாப் செய்வது, அதாவது சை செய்வது அவர்கள் மீது குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்தை அல்லாஹ் ஏன் இறக்கி வச்சா அப்படின்னு சொன்னா, ஆசிம் இப்னு சுலைமான் என்பவர்கள் சொல்றாங்க, நான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கேட்டேன், சஃபா மர்வாவை பற்றி கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க என்ன நினைச்சோம்னு சொன்னா அந்த ரெண்டும் சஃபாவும் மர்வாவும் அறியாமை காலத்தினுடைய அடையாளங்களாக நாங்கள் நினைத்து வைத்திருந்தோம். ஆனா அதற்கு பிறகு எப்ப இஸ்லாம் வந்ததோ அப்போ அதை விட்டு அந்த சஃபா மர்வாவுக்கு மத்தியில அறியாமை காலத்தில் காபீர்களும் அதுக்கு வந்து சை செஞ்சிருக்கிறாங்க. எப்படி காபாவை தவாப் செஞ்சாங்களோ அது மாதிரி சஃபா மர்வாவுக்கு மத்தியில சையும் செஞ்சாங்க. அப்ப நாங்க அறியாமை காலத்துடைய பழக்கம் என்று அதை நினைத்து வைத்து இஸ்லாம் வந்த பிறகு அதை நிறுத்திட்டு சை செய்யாம விட்டுட்டோம். அப்பதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தான் இந்த வசனத்தை இறக்கி வச்சான். ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர்கள் அதுல சை செய்யணும் அப்படிங்கறத அல்லாஹ் என்ன செஞ்சான், இறக்கி வச்சான். ஜாஹிலியாவுடைய அறியாமை காலத்துடைய பழக்கம் அல்ல, இது இஸ்லாமிய பண்பாடு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தான் இறக்கி வச்சான். அதாவது ஜாஹிலியாவுடைய காலத்துல என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஹஜ் செய்ய எப்ப ஆரம்பிச்சாங்களோ, அல்லாஹ் உத்தரவு பேர்ல காபத்துல்லாவை கட்டினாங்க. அதுக்கு பிறகு ஹஜ் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த ஹஜ் செய்யக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்ப ஹஜ் செய்ய ஆரம்பித்தார்களோ அப்பொழுது இருந்து சஃபா மர்வாவுக்கு மத்தியில அந்த தொங்கோட்டம் என்பது இருக்குது. சஃபா மர்வாவுக்கு மத்தியில சை செய்வது என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ் செய்ய ஆரம்பித்த காலத்திலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்ப இருந்து அது நடைமுறையில் இருந்துட்டு வந்துச்சு. இப்ப மக்காவாசிகள்லாம் நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்களுடைய சந்ததிகள் என்றுதான் சொல்லிக் கொண்டாங்க. அதில் பெருமை பெற்றுக் கொண்டுதான் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் நாங்க அவருடைய சந்ததிகள் என்று என்பதில் பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றித்தான் நாங்கள் நடக்கிறோம் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் சில செயல்களை செஞ்சாங்க. அதாவது காபாவை தவாப் செய்யறதும் இது மாதிரி சை செய்யறது இதெல்லாம் செஞ்சாங்க. இதெல்லாம் ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதுனால. ஆனா அதுல சிலைகளை எல்லாம் வச்சாங்க. காபத்துல்லாஹ்வுடைய சிலைகள் வைச்ச மாதிரி சஃபா மர்வா இந்த இரண்டு மலைகளிலும் இரண்டு சிலைகளை வைத்து விட்டார். இவங்க சஃபாவுல அசாப் என்ற ஒரு சிலையும் அதே மாதிரி மர்வாவுல நாயிலா அப்படிங்கிற ஒரு சிலை, இந்த மாதிரி ரெண்டு சிலைகளை அவர்கள் ரெண்டு மலை குன்றுகள் மீதும் வைத்து விட்டார். என்ன செய்வாங்க, சஃபாவுல இருந்து ஏறி அந்த சிலையை தொட்டு முத்தம் விட்டுட்டு பிறகு மர்வாவுக்கு போவாங்க. மர்வாவுல போய் அந்த சிலையை தொடுவாங்க. இது அவர்களுடைய பழக்கமாக இருந்துச்சு. இந்த சிலையை கொண்டு வச்சுட்டாங்க. அப்ப சை செய்வாங்க. சை செய்யும் பொழுது சஃபா மலையில் ஏறும்போது இந்த சிலையை தொடுவாங்க, மர்வாவுக்கு போகும்போது அந்த சிலையை தொடுவாங்க. இப்படி ஒரு பழக்கம் அவரிடத்துல இருந்தது. இப்ப இதுலயும் கூட மதீனாவில் உள்ள முஷ்ரிக்குகள் இருக்காங்கல்ல, மதீனாவுடைய முஷ்ரிக்குகள் அவங்க இந்த சை செய்ய மாட்டாங்க. இந்த சிலைகளை அவர்கள் மாபூதாக வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக அவர்கள் கருதவில்லை, ஏற்றுக்கொள்ளல அவங்க. அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா காபாவை மட்டும் தவாப் செஞ்சுட்டு போயிடுவாங்க, சை செய்ய மாட்டாங்க. இப்ப இந்த நடைமுறை அவர்களுக்கு மத்தியில இருந்து கொண்டே இருந்தது ஐயாமுல் ஜாஹிலியாவில். பிறகு இஸ்லாம் வந்ததற்கு பிறகு இதே மாதிரி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, மதீனாவிலிருந்து வரக்கூடிய அன்சாரிகள் அவங்க முஷ்ரிக்கா இருந்தவங்க தானே. இப்ப என்ன செஞ்சாங்க, இந்த சஃபா மர்வாவுக்கு முதல்ல சை செய்து பாவம் தவறு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால, அதே மாதிரி இந்த முஸ்லிம்களும் என்ன உள்ளத்துல என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இங்க இந்த சிலைகள் இவங்க வணங்கி இவங்க செய்யக்கூடிய இந்த சடங்குகள் இதுவெல்லாம் என்று நினைச்சு இவங்க என்ன செய்யல, அத சை செய்யறத தவறாக நினைச்சு சை செய்யாம விட்டாங்க. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆயத்தை இறக்கி வச்சான். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். இந்த சஃபா மர்வாங்கிறது ஐயாமுல் ஜாஹிலியா ஜாஹில்களுடைய அடையாளங்கள் அல்ல, மாறாக இது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். எனவே ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர் அந்த ரெண்டுக்கு மத்தியில என்ன செய்யணும்,
சை செய்ய வேண்டும். நீங்க சை செய்து குற்றம் நினைக்கிறீங்களா, அது குற்றம் கிடையாது, சை செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சொன்னா அது சை செய்து குற்றம் இல்லை என்று சொன்னான். ஆனா சை செய்யறது என்பது ஹனஃபி மதுஹபை பொறுத்தளவுல வாஜிபு. ஷாஃபி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 பேரிடத்திலையும் ஃபர்து. அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹம்பலி மதுஹபை பொறுத்தளவுல அது சுன்னத்து என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. சை செய்யணும், ஆனா சை செய்ய வேண்டும் என்றுதான் மார்க்கம் சொல்லி இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு சை செய்யாம வந்துட்டார் அப்படின்னு சொன்னா, அங்கிருந்து தவாப் செஞ்சுட்டாங்க, உம்ராவுக்கு போனவங்க அல்லது ஹஜ்ஜுக்கு போறவங்க தவாப் செஞ்சுட்டு சை செய்யலை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது உம்ராவுடைய நேரத்தில் தான். சும்மா தவாப் செய்யும் பொழுது சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உம்ரா செய்யும் பொழுது உம்ராவுடைய ஒரு கடமை என்னன்னு சொன்னா சை செய்யறது வாஜிபு. சையை விட்டு விட்டால் அவர்கள் ஒரு குர்பானி கொடுக்க வேண்டும். ஒரு ஆட்டையோ அல்லது மாட்டையோ அறுத்து என்ன செய்யணும், அவங்க தம்மு கொடுக்கணும் அதுக்கு பகரமா. அப்ப அந்த அளவுக்கு அது வாஜிபான ஒரு அமலாக இருக்கிறது. அதனால அல்லாஹ் தஆலா சை செய்தே ஆக வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டான். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் தத்தவ்வா கைரன், ஒமன் தத்தவ்வா கைரன், யார் நல்ல அமல்களை மனப்பூர்வமாக சந்தோஷமாக செய்வார்களோ ஃபைன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை அங்கீகரித்துக் கொள்ளக்கூடியவனாக, அதற்கு கூலி கொடுப்பவனாக, மேலும் அந்த செயலை செய்யக்கூடியவருடைய உள்ளங்களை மிக அறிந்தவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான். எந்த நியத்தில் அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிக அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி முடிக்கிறான். அதற்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப். இன்னல்லதீன யக்துமூன, நிச்சயமாக யார் மறைக்கிறார்களோ, மா அன்ஸல்னா நாம் இறக்கிய ஒன்றை, மினல் பையினாத்தி தெளிவான ஆதாரங்களிலிருந்தும் வல் ஹுதா நேர்வழியிலிருந்தும் நாம் எதை இறக்கி இருக்கிறோமோ அதை மறைக்கிறார்களோ, மின் பஅதி மா பையன்னா அதை நாம் தெளிவுபடுத்தியதற்கு பிறகு, லின்னாசி ஜனங்களுக்காக, ஃபில் கிதாப் வேதங்களிலே தெளிவுபடுத்தியதற்கு பிறகும் இவர்கள் அதை மறைக்கிறார்களோ, உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான், வயல்அனுஹுமுல் லாயினூன், சபிக்கக்கூடிய அனைவர்களும் அவர்களை சபிக்கிறார்கள். அதாவது உலகத்தினுடைய எல்லா படைப்புகளும் அவர்களை சபிக்கிறார்கள் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறார். அப்ப இந்த வசனமும் முன்னாடி ஒரு வசனத்தை அல்லாஹ் சுட்டி காட்டும் விதத்தில் இதை சொல்லுகிறான். ஏற்கனவே ஒரு வசனம், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும் என்று இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் போயிருக்கு. இந்த கிபிலாவை பற்றி அல்லாஹ் சொல்லி வரும்பொழுது சொன்னா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் எந்த அளவுக்கு அறிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி தங்களுடைய பிள்ளைகளை பார்த்தோம்னா அடையாளம், இவங்க என்ன இது ஒரு யோசிச்சு சிந்திச்சு நம்ம பிள்ளையா இல்லையாண்டா யோசிக்க வேண்டியதில்லை, பார்த்தோம்னா தன்னுடைய மகன் என்று அடையாளம் அறிந்து கொள்வார்களோ அந்த அளவிற்கு தெளிவாக ரசூலுல்லாஹை பற்றி அந்த மக்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். முந்தைய வேதங்களை பார்த்து யூதர்கள் அறிந்து வச்சிருந்தாங்க. தௌராத் இஞ்சியில பார்த்து யூதர்களும் நஸ்ரானிகளும் அறிந்து வைத்திருந்தார்கள். ஆனா அதை மறைச்சாங்க. ஆதைனாஹுல் கிதாப யஅரிஃபூன கமா யஅரிஃபூன அப்னாஹும் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அதாவது தங்களுடைய பிள்ளைகள் அறிந்த அளவுக்கு அதை தெரிஞ்சு வச்சிருந்தும் கூட ரசூலுல்லாஹை பற்றி மக்கள்கிட்ட சொல்றதை மறைச்சிட்டாங்க. அப்ப வேதங்கள்ல எது சொல்லப்பட்டதோ அதை என்ன செய்யணும், வேதங்கள்ல எதுக்காக சொல்லப்பட்டது, மக்கள்கிட்ட நீங்க சொல்லணுங்கிறதுக்காக வேண்டித்தான் அந்த வேதத்துல சொல்லப்பட்டது. அல்லாஹ் அதான் சொல்றான், மா பையன்னாஹு, இந்த ஜனங்களுக்காக அதை தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறோம். ஜனங்கள்கிட்ட போய் சொல்லணுங்கிறதுக்காக அந்த வேதங்கள்ல நாம சொல்லி இருக்கிறோம். அப்ப அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டதை இவங்க தெரிஞ்சுட்டு அந்த வேதத்தை படித்தவர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, மறைச்சிட்டாங்க. இப்ப இதை அல்லாஹ் சொல்றான், அப்படி மறைத்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். அவன் அல்லாஹ் மட்டும் சபிக்கல, உலகத்தினுடைய அனைத்து படைப்புகளும் சபிக்கின்ற யல்அனுஹுமுல் லாயினூன், சபிக்கக்கூடிய அனைவரும் சபிக்கிறார்கள் சொன்னா அதற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சபிக்கக்கூடிய அனைவரும் என்பதற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அது அனைத்து படைப்புகளும் என்பதாக சொல்றாங்க. எல்லா படைப்புகளும் அவர்களை சபிக்கிறது. இப்ப இதை அடிப்படையாக வச்சு மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, அதாவது ஹதீஸ், இந்த ஆயத்தை வச்சு அதற்கு ஹதீஸினுடைய அடிப்படையில விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, குர்ஆன்ல அதாவது வேதத்துல எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மக்களிடத்தில் எடுத்து சொல்லியே ஆக வேண்டும், மறைக்கக்கூடாது. எதையும் என்ன செய்யக்கூடாது, ஒளிச்சு மறைச்சு வைக்கக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய புறத்திலிருந்து என்னென்ன வழிகாட்டுதல்கள் மக்களுக்காக வந்திருக்கிறதோ
அவைகளை மறைப்பது மிகப்பெரிய ஒரு குற்றம், மிகப்பெரிய குற்றம். அப்ப அல்லாஹ் சபிக்கிறான் என்ற சொல்ற அளவுக்கு இருக்குன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய குற்றமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான் அப்படின்னு சொன்னா இதை அடிப்படையாக வச்சு சில சட்டங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. முதலாவது விஷயம் சொன்னா அப்ப அந்த இல்மை மார்க்க சட்டங்களை மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். அதை மறைக்கிறது ஹராம், அதை மறைக்கிறது ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் சுஇல அன் இல்மின் யஅலமுஹு ஃபகதமஹு அல்ஜமஹு அல்லாஹு யௌமல் கியாமத்தி பிலஜாமின் மினன் நார். யாரிடத்துல ஒரு இல்மை பற்றி கேட்கப்பட்டு, ஒரு விஷயத்தை பற்றி ஒரு மார்க்க சட்டம் கேட்கப்பட்டு அவர் தெரிந்திருந்தும் அதை மறைக்கிறார், அவர் சொல்லாம மறைக்கிறார், அவர் சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கியாமத் நாள்ல அவருக்கு நரக நெருப்பினாலான கடிவாளத்தை போடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ ஒரு மார்க்க சட்டத்தை ஒருவரிடத்தில் கேட்டு அவர் தெரிந்தும் அதை மறைக்கிறார், தெரியல அல்லது சரியா அவருக்கு தெளிவா தெரியல சொல்லல அப்படின்னா அது வேற விஷயம், தெரியாம சொல்லவும் கூடாது. அப்ப தெரிஞ்சு சொல்லாம இருந்தால், மறைத்தால் அவருக்கு அல்லாஹ் நரக நெருப்பினாலான கடிவாளத்தை போடுவான் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார். அப்ப இதை வச்சு அதனால ஃபுகஹாக்கள் மார்க்க சட்ட நிபுணர்கள் சொல்றாங்க, இந்த எச்சரிக்கை எப்போ அப்படின்னு சொன்னா அவர் ஒரு இடத்துல ஒரு மார்க்க அறிஞர் இருக்கிறார், அவரை தவிர வேறு யாருமே மார்க்கத்தை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு இல்லாத பொழுது இவர் அதை மறுத்தால் மறைத்தால் அப்ப இவருக்கு இந்த தண்டனை உண்டு. அப்படி இல்லாத பட்சத்துல இவர் என்ன செய்வார், பயந்து போய் அதை சொன்னா நம்ம தப்பா சொல்லிடுவோமோன்னு பயந்து வேறொரு அறிஞரை கையை காட்டினார், வேற அறிஞர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் சொன்னா இருந்தாலும் சொன்னா இவர் கையை காட்டினா தவறு கிடையாது. வேற யாருமே இல்லாத பொழுது இவருக்கு அந்த சட்டங்கள் தெளிவாக தெரியும் என்று இருந்தால் சொல்லியே ஆக வேண்டும். வேற யாராவது இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட போய் கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இல்லாத பொழுது இவர் என்ன செய்யணும், அதை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி இரண்டாவது ஒரு சட்டம் இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எதுக்கு யாருக்கு தெளிவான சட்டம் தெளிவாக தெரியவில்லையோ, சரியாக ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது, முழுமையாக அந்த சட்டம் தெரியலையோ, அவர்கள் இந்த சட்டங்களை கேட்கிறவர்களுக்கு பற்றி சொல்லிடக்கூடாது, சொல்லவும் கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லும் பொழுது மினல் பையினாத்தி வல் ஹுதா, அதாவது அங்க என்ன சொன்னா தெளிவாக நாம் சொல்லி இருக்கோம், தெளிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்றோம், நாம தெளிவுபடுத்தி இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். இதை வச்சு சொல்றாங்க தெளிவாக சட்டம் தெரிந்தால் மட்டுமே மக்களுக்கு சொல்ல வேண்டும். அறகுறையான சட்டத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, அறகுறையா தெரிஞ்சுட்டு சில பேர் கொஞ்சம் தெரிஞ்சவொடனே என்ன செய்வாங்க, சட்டங்களை மக்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. இப்படி சொன்னா என்ன ஆகிடும், அவங்க வழிகேட்டில் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். மூன்றாவது ஒன்று சொன்னாங்க, இதுல அதான் குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவாகவே நல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. எப்போ இவர் சட்டத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நுணுக்கமான சில மசாயல்கள் இருக்குது மார்க்கத்துல, நுணுக்கமான சில சட்டங்கள் எல்லோராலும் அதை தெரிந்து கொள்ள முடியாது. அதாவது மார்க்கத்தை தெரிவதிலும் கூட எல்லோரும் ஒரே தரத்தில் இருக்க மாட்டார். பொதுவாக ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல பேசுறோம் அப்படின்னு சொன்னா எல்லோராலும் எல்லா விஷயத்தையும் விளங்கிக் கொள்ள முடியாது. சில பேர் விளங்குவாங்க, சில பேருக்கு விளங்கும் கம்மியா இருக்கும், அவங்களால விளங்கிக் கொள்ள முடியாது. அதே மாதிரி சூழ்நிலைகளை பொறுத்து அந்த ஊரினுடைய சூழ்நிலைகள் இருக்குது. சில இடங்கள்ல மக்கள் எப்படின்னு சொன்னா ஒரு விவசாயிகளாகவே இருக்கிறாங்க, படிப்பறிவே இல்லாதவங்களா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் பெரிய நுணுக்கமான விஷயங்களை சொன்னா அவங்களுக்கு புரியாது. நுணுக்கமான தத்துவங்களை போய் எங்க போய் சொல்றாரு, படிப்பறிவே இல்லாத மக்கள்கிட்ட போய் சொன்னா எதுவும் புரியாது. சரி, இவருக்கு படிப்பறிவு உள்ளவங்க சில பேர் இருக்கிறாங்க, அந்த சில பேருக்காக வேண்டி எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா நுணுக்கமான ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை சொன்னா முக்காவாசி பேருக்கு புரியாது, சில பேருக்கு புரியும். முக்காவாசி பேர் ஏதாவது தவறா கூட அதை விளங்கிட்டு போயிடலாம். அப்பதனால பொதுவாக பேசும்பொழுது எல்லோரும் புரியும் விதத்தில் உள்ள விஷயங்களை தான் சொல்லணும். பொதுவாக மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லும் பொழுது எல்லோராலும் சில பேர் நினைப்பாங்க, அதற்கு இந்த விஷயத்தான் சொல்ல மாட்டேங்கிறார், அந்த விஷயத்தான் சொல்ல மாட்டேங்கிறாரு குறை சொல்லுவாங்க. சில விஷயங்களை பப்ளிக்கா பொதுவாக சொல்லக்கூடாது. காரணம் அதை சில பேர் கரெக்டா விளங்குவாங்க, சில பேர் தவறா விளங்கிட்டு போயிடுவாங்க. இப்பவே நம்ம பேசுறது என்ன செய்யறாங்க, நாம ஒண்ணு பேசினா வெளியில போய் வேற ஒண்ணு பரப்பி விட்டு போயிடுறாங்க, தப்பா சொல்லிடுறாங்க. மக்கள் கேட்கறாங்க, அப்படியே சில சட்டங்களே அப்படியே தப்பா சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் பப்ளிக்ல பொதுவாக பேசும் பொழுது நுணுக்கமான விஷயங்களை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது.
நுணுக்கமான விஷயங்களை யார் அதுக்கு தகுதி உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதை சொல்ல வேண்டும். அவங்களுக்கு தான் அதை என்ன செய்யணும், தகுதி உள்ளவங்களை பார்த்து சொல்லணும், எல்லாத்துலையும் சொல்லிடக்கூடாது என்பதாக சொல்லி இருக்கிறாங்க. அதனால அல்லாஹ் தெளிவாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கு சொல்லியிருக்கிறான். அப்ப தெளிவாக யாருக்கு சொல்ல முடியுமோ அவர்களுக்கு மட்டும்தான் அதை சொல்லணும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களா, நீங்க பொதுமக்களுக்கு சில ஹதீஸ்களை, எந்த ஹதீஸ்களை அவர்களால புரிந்து கொள்ள முடியாதோ அப்படிப்பட்ட ஹதீஸ்களை, சில ஹதீஸ்கள் மேலோட்டமா சொன்னா அதை விளங்க முடியாது, அர்த்தம் மட்டும் சொன்னா தப்பாக விளங்கிடுவாங்க. அப்ப அதை ரொம்ப தெளிவாக சொல்லணும், ரொம்ப நுணுக்கமாக அதை சொல்லணும். அப்படிப்பட்ட ஹதீஸ்களை மேலோட்டமாக சொல்லிட்டா சில பேர் அதை தவறாக விளங்கிக் கொள்வார்கள். அப்ப அதனால் அந்த மாதிரி உள்ள ஹதீஸ்களை மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொன்னால் நீங்கள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியவர்களாக ஆகிவிடுவீர்கள். அப்ப ஏன் இன்னைக்கு ஹதீஸ் மாதிரி எல்லா எல்லா ஹதீஸையும் சொல்றது இல்லை? சில பேர் சொல்லுவாங்க அந்த ஹதீஸ்லாம் புகாரில் இருக்குது, அதற்கு மறைக்கிறார் என்பாங்க. அப்ப எதுக்கு மறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதை சொன்னால் எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது. சில ஹதீஸ்கள் இருக்குது, ஒரே ஹதீஸ் தான், அதற்கு முரணான ஒரு ஹதீஸும் இருக்கும், அதுக்கு நேர் முரணாக இருக்கும் இன்னொரு ஹதீஸ். அப்ப ரெண்டு ஹதீஸையும் ஒப்பிட்டு நாம பேசணும் அப்படின்னு சொன்னா எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால சில விஷயங்களை நுணுக்கமாகத்தான் மறைச்சுத்தான் சொல்ல வேண்டியது இருக்கு, சில விஷயங்களை மறைச்சே ஆகணும். அதனால தெளிவாக எது மக்களால் புரிந்து கொள்ள முடியுமோ அதை மட்டும்தான் என்ன செய்யணும், மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதையும் சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் சொன்னாங்க, ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தம்னவுல் ஹிக்மத அஹ்லஹா ஃபதலிமுஹும், அதாவது கல்வி ஞானங்களை நீங்கள் அதற்கு தகுதியுள்ளவர்களை விட்டும் தடுக்காதீர்கள், தகுதியுள்ளவங்களை அதுக்கு சொல்றதை விட்டும் அவங்களை அறிந்து கொள்வதை விட்டு தடுக்காதீங்க, நீங்க அவர்களுக்கு அநியாயம் செய்தவர்களாகி விடுவீர்கள். தகுதியுள்ளவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லணும், அவர்களை கற்றுக்கொள்வதற்குரிய ஊக்கப்படுத்தணும், எல்லாம் செய்யணும். வலா தலவுஹா ஃபி கைரி அலிஹா ஃபதலிமுஹா, அதே நேரத்தில் தகுதி இல்லாதவர்களிடத்திலும் அதை சொல்லிவிடாதவர்கள், அப்ப நீங்க அவர்களுக்கு அநியாயம் செய்தவர்களாகிவிடுவீர்கள். தகுதி இல்லாதவர்களிடத்தில் போய் சொன்னா அவர்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஏன்னா அவங்க தகுதி இல்லாதவர்கள் தவறாக விளங்கி கொண்டு அவங்க வழிகேட்டில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அப்போ நீங்க என்ன செய்ய, அவர்களை வழிகெடுத்தவர்களாகிவிடுவீர்கள், நீங்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்தவர்களாகிவிடுவீர்கள் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறார். இந்த ஆயத்திலிருந்து இப்படி பல சட்டங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், நுணுக்கமான பல சட்டங்களை சொல்லி தந்திருக்கிறார். அதனால அதாவது மார்க்க விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும். நமக்கு தெரிஞ்சது தெளிவாக தெரிந்தால் சொல்ல வேண்டும். நமக்கு தெளிவாக தெரியாது அப்படின்னு சொன்னா நாம் மார்க்கத்தை ரொம்ப அறிஞ்சவர்கள் எல்லாம் படித்தவர்கள், யார் அறிந்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களிடத்துல கையை காட்டினா அவங்கள்ட்ட போய் இங்க கேட்டுருங்க, இவங்கள்ட்ட போய் கேளுங்க. தெளிவான சட்டங்கள் தெளிவா நமக்கு தெரியுது. இப்போ உதவுடைய பருந்து எத்தனை கேட்டா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு, 4 ஒழுங்கு உதவுடைய பருந்துங்க அப்படின்னு சொன்னா சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். தெரியாத விஷயங்களா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அத மாதிரி விஷயங்களை என்ன செய்யணும், தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்பிவிடணும். அதை என்ன செய்யக்கூடாது, நாம தெரிஞ்ச மாதிரி சொல்லக்கூடாது, தப்பாக சொல்லிடக்கூடாது. அதனால மறைக்கவும் கூடாது, அதை சொல்லவும் வேண்டும். சொல்லுவதும் நல்லா தெளிவாக யார் தெரிந்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் தகுதியுள்ளவர்களுக்கு மட்டும் சொல்ல வேண்டும் என்பதையும் நமக்கு மார்க்க சட்டம் சொல்லுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைத்தையும் புரிந்து செயல்படக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.